ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 33 பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு நம்ம ஹீரோ அந்த அலிஸ் வேம்பயர் கிட்ட, நீ இதுக்கப்புறம் என்னோட மோதிரத்தில் இருக்க மாட்டேன், நான் உன்னை ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இந்த அலிஸ் வேம்பயர், நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வேம்பயரோட லீடர் எதுக்கு இங்கே வர வைக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படி அந்த ஃப்ளாஷ்பேக் முடிய இந்த பக்கம் நம்ம அலிஸ் வேம்பயர், ஏய் நான் தான் இந்த வேம்பயர் எல்லாத்துக்குமே ராணின்றதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்போது, இந்த பக்கம் அந்த பெல்லஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த அலிஸோட அசிஸ்டன்ட், அவன் அங்கே வந்து எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அப்புறமா நம்ம அலிஸை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் லீடர் அட்டாக் பண்ணுவான். ஆனால் நம்ம அலிஸ் மேலே அட்டாக்கே விழாது, சீல்டு மாதிரி வந்து தடுத்து நிப்பாட்டிட்டே இருக்கும். அவன் அதெல்லாம் பார்த்துட்டு என்னது இது எப்படி இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. நம்ம அலிஸ் அவனை போட்டு அடின்னு அடிச்சு தோக்கடிச்சிருவா. நீ வேம்பயர் இருந்துட்டு வேம்பயர் என்னதுக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவப்பட்டி மேஜிக்கை போட்டு அவளை அப்படியே சீல் பண்ண. அதை பார்த்துட்டு ஒஃபிலியா, ஐயோ சீல் பண்ணிட்டானா சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்லுவான், நீ அலிஸோட பவரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அந்த சவப்பட்டியை சும்மா ஒட்டச்சிட்டு வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவா, போட்டு அடின்னு அடிக்க அவன் உடம்புலாம் சும்மா பீஸா போயிட்டு இருக்கும். இருந்தாலும் துண்டு துண்டா போன அவனோட உடம்ப ரீஜெனரேட் பண்ணிட்டு வேகமா நம்ம அலிஸ் அட்டாக் பண்ண வர, நம்ம அலிஸ் அவனை அடிச்சு சும்மா பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ, நான் அந்த டிராகன் ஸ்வாட டிராகன்ல சொல்லி இருக்கு பாரு, அதை எப்படியாச்சும் எடுக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க ஓடிட்டு இருப்பான் பாருங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த டிராகன் ஸ்வாடு கிட்ட போனோம் அப்படின்னா அதோட விஷம் பயங்கரமா இருக்கும். காது கண்ணு மூக்கு எல்லாத்துலயுமே ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போவாங்க. அதோட விஷம் அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஸ்டோர்ல இருந்து 2 பொருளை வாங்கி அதுல கசாயம் செஞ்சு அந்த கசாயத்தை குடிச்சுக்கிட்டு அந்த ஸ்வாடு கிட்ட வேகமா ஓடுவான் பாருங்க. பின்னாடியே மத்த வேம்பர்லாம் ஓடி வர அவனுக்கு ரத்தம் கக்கியே சாவானுங்க. மத்த வேம்பர்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இவன் மட்டும் எப்படி கிட்ட போய்கிட்டே இருக்கான், இவனுக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நம்ம ஹீரோக்கும் கண்ணு காது மூக்கு எல்லாத்துலயுமே ரத்தம் அப்படி வந்துகிட்டே இருக்குங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த டிராகன் ஸ்வாடை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த எலும்புல சொறி இருக்க அந்த டிராகன் ஸ்வாடை அப்படி இழுன்னு இழுப்பான் பாருங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு எடுத்துருவாங்க. நான் ஸ்வாடை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்கும்போது, டபார்னு அந்த வேம்பர் லீடர் பின்னாடி வந்து நிற்பான். நீ எடுப்பன்னு எனக்கு தெரியும்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட முடியை பிடிச்சி ஸ்வாடை வச்சுட்டு, டே இங்கேருந்து நவுண்ட உன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட வாயை பொழந்து அவனோட ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, வேம்பயர் ரத்தம், அதை அப்படியே நம்ம ஹீரோட வாயில ஊத்த, அதை வச்சு நம்ம ஹீரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பா பாருங்க. நம்ம ஹீரோட மைண்டு அப்படி முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும். அவ்வளவுதான், இவன் என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டான், இவன் நான் சொல்றதான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் லீடர் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அப்படி பேய் பிடிச்ச மாதிரி நின்று இருப்பானா. அந்த வேம்பயர் லீடர் சொல்லுவான் பாருங்க, அந்த அலிஸை போய் புடி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, சரி பாஸ் போய் பிடிக்கிறான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு அப்படி சிரிப்பானா. அதை கேட்டுட்டு என்ன இவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அந்த மைண்ட் கண்ட்ரோல் வந்து வெளியே வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு செம்ம சாக்கு. நம்ம அலிஸும் விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. டேய் ஜின்னை பத்தி என்னடா நினைச்ச அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சும்மா கெத்தா இருப்பான் பாருங்க. அப்புறமா அந்த டிராகன் ஸ்வாடை எடுத்துட்டு அவனோட பிளட் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த வேம்பர் லீடரு, இதுக்கு சாத்தியமே இல்லையே, எப்படா பண்றான் அதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்புறம் இந்த பக்கம் அலிஸ் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீ எப்படி அவனோட மைண்ட் கண்ட்ரோல் இருந்து வெளியே வந்தேன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நீ சூப்பரா பண்ணிட்ட அப்படி சொல்லுவாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த மைண்ட் கண்ட்ரோல் இருந்து எப்படி வெளியே வந்தானா, அங்க இருக்க வேம்பர் எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சிட்டு அப்படி கதவை திறந்து சும்மா கெத்தா வந்துட்டான். அப்புறம் என்ன ஆகும், அந்த டிராகன் ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ அந்த வேம்பர் லீடர் அட்டாக் பண்ண போவான் பாருங்க. இந்த டிராகன் ஸ்வாடு நம்ம ஹீரோட பவர் அதிகப்படுத்தும். ஆனா இது டிராகன் ஸ்வாடாச்சு, அதனால டிராகனுக்கு எதிராக அந்த ஸ்வாடு சும்மா பயங்கரமா வேலை செய்யும். அப்புறமா என்ன ஆகும், அவன் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு நம்ம அலிஸ் என்ன பண்ணுவாங்க, போர்ட்டல் மாதிரி நிறைய உருவாக்கி அதுல இருந்து சங்கிலிலாம் வர வச்சு அவனை கட்டி போட வச்சிருவாங்களா. அப்புறமா அவன் கட்டி போட்டு அப்படி நின்று இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த டிராகன் ஸ்வாடை வச்சு வெட்ட அவனோட உடம்பு அப்படி செதஞ்சு போகும். இருந்தாலும் அவன் ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அப்புறமா ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை அடிக்க அவன் உடம்பு அப்படி எரிஞ்சு சாம்பலாகி எலும்பு கூட ஆயிடுவான். அப்புறமா சண்டையெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோ, சரி சண்டை முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ரெடியா இருக்கும்போது, இந்த பக்கம் அலிஸ் இருக்கா பாருங்க. அவ, நான் எல்லாமே நினைச்சது பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு ஏதோ வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அலிஸ் கிட்ட, அலிஸ் நீ என்ன ரொம்ப சோகமா இருக்க, வா போய் நம்ம சாப்பிடலாமா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது, இங்க ஒஃபிலியா என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருப்பாளா. என்னது இப்போ நான் என்ன பண்றது, லீடர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒஃபிலியா பார்த்துட்டு, என்ன நீ சாப்பிட வரல அப்படின்னு சொல்லி கூப்பிடு. அவளும், ஐயா எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோ கூட போயிட்டு இருப்பா. அதை பார்த்து பிரான்சிஸ், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸும், ஐயா நானும் வரையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட போவான். இவன் ரொம்ப சந்தோஷமானனால நம்ம ஹீரோ அவனோட பவரையும் காப்பி பண்ணிடுவாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் சேர்ல உட்காந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது, காலியா இருக்கிற
ஒரு சேர் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வேம்பயர் லீடர் தான் செத்து போயிட்டான் இல்லையா, இந்த சேர் அவனோடது. அதனால அந்த சேர் அப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு இன்னொரு வேம்பயர் ஒருத்தன் இருப்பான் பாருங்க. என்னன்னு பார்த்தா வேம்பயருக்கு இவன் லீடர் தாங்க. இருந்தாலும் எல்லா வேம்பயருக்கு இவன் லீடர் இல்ல, ஒரு குறிப்பிட்ட வேம்பயருக்கு இவன் லீடரு. இங்க இருக்காரு பாருங்க வேம்பயர், இந்த வேம்பயர் தான் எல்லா வேம்பயருக்கும் லீடருக்கெல்லாம் லீடரு. இவர் சொல்லுவார் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஜின்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு, கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க காப்ளின் இருப்பார் பாருங்க. அவர் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த வேம்பயர், ஏங்க உங்க வேலை இது கிடையாது, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த காப்ளின், இல்ல அந்த ஜின்னு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், இந்த டவர்ல எல்லாத்தையுமே சமமா வச்சுக்கணும், அவன் ரொம்ப பவரா இருக்கான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பிரான்சிஸ் இருக்கான் பாருங்க. அந்த போர்ட்டல் எல்லாம் ஓபன் பண்ற அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு இதுல எல்லாத்தோட டீடைல் இருக்கும், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பானா நம்ம ஹீரோ கிட்ட. அப்ப அங்க தெரசா வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க, அதுவும் லவ்வா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இவன் எதுக்கு என்ன இப்படி பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதுல நம்ம ஹல்க் சிஸ்டர் நம்ம தெரசாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இங்க பாரு இந்த மாதிரி சிஸ்டர்லாம் ஆயிராத, நீ ஒழுங்கா ஜின்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்களா. அந்த அட்வைஸை கேட்டுட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்து லவ்வா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட ஏதோ ஒன்று சொல்ல வர சொல்லாமே நிப்பாங்களா. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உள்ள இருந்து டக்குன்னு ஈவில் தெரசா வெளியே வந்துட்டு, அவ ரொம்ப வெக்கப்படுறாடா, உன்னை அவ வீட்டுக்கு கூப்பிடுறா, பார்ட்டி வச்சிருக்கலாமா, எல்லாரையும் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, ஓ சரி சரி சொல்லிட்டு பார்ட்டிக்கு போவாங்க. பார்த்தா தெரசாவோட வீடு பெரிய மாளிகை மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, இவ பணக்காரி நினைச்சேன், ஆனா இவ்வளவு பெரிய பணக்காரியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே உள்ள போவாங்க. அங்க நம்ம தெரசா வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி அவர் அப்பா வந்துருவாரு, வாங்க வாங்க நம்ம முதல்ல பார்ட்டி பண்ணலாம் அப்புறம் பிசினஸ் பேசலாம்னு சொல்லிட்டு பார்ட்டியை ரெடி பண்ண அங்க நம்ம ஹீரோட ஆளுங்க எல்லாருமே வந்துருவாங்க. அந்த ஜன்னல் எல்லாம் உடச்சுக்கிட்டு ட்வின்ஸ் வருவாங்க பாருங்க, ஒரே அலப்பறை தான். அங்க பார்ட்டி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த வேம்பயர் லீடரை கொண்டனால ஒரு ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டை ஓபன் பண்ணா அந்த வேம்பயரோட கஜனா இருக்கு பாத்தீங்களா, அதோட வாசல் தெரியும். அதுக்குள்ள போனா அங்க ஒரு டிராயிங் இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, இது எப்படி எனக்கு கிடைச்சது, இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லையே, இது ரொம்ப பவர்ஃபுல்லானதாச்சு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். யாரான்னு பார்த்தா இந்த சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, டவரோட சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பாருங்க. இந்த பக்கம் நம்ம தெரசா நம்ம ஹீரோவை லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக தேடிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் ஒரு பயங்கரமா ஒரு வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும். அங்க நம்ம ஹீரோ அந்த சிஸ்டத்திட்ட பேசிட்டு இருப்பான். அந்த சிஸ்டம் தாங்க இந்த டவரையே உருவாக்குச்சு. அந்த சிஸ்டம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, என்ன ஞாபகம் இருக்கா, நான் உன் கூட ஒரு பிளேயரா விளையாண்டுட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா நீ எதுக்கு என் கூட ஒரு பிளேயரா விளையாண்டுட்டு இருக்க, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த சிஸ்டம் சொல்லும், உனக்கு நாங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம் தெரியுமா, உனக்கு காசு கொடுத்துருக்கோம், உனக்கு நிறைய பவர் கொடுத்துருக்கோம், உனக்கு இந்த டவர்ல சண்டை போடுறதுக்கு நிறைய தெரியாம உதவி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதை கிட்ட நம்ம ஹீரோ, இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்ணீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த சிஸ்டம் சொல்லும், நீ இந்த டவரோட டாப்புக்கு போகணும், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, அது எதுக்கு உங்களுக்கு வேணும், அதெல்லாம் வேணும், அதெல்லாம் இப்ப கேட்க கூடாது, நான் அப்புறம் சொல்லுவேன், நீ முதல்ல டாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த சிஸ்டம் சொல்லுவோம், இங்க இருக்க மனுஷங்க எல்லாத்தையுமே கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, இந்த பக்கம் அவங்க விளாண்டுட்டு இருப்பாங்க சாப்பாட்டை கீழே போட்டுட்டு, அந்த பக்கம் எலும்பு குட்டியா பாட்டில போட்டு உடச்சிட்டு தாரி உதச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஆலிஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்ன செஞ்ச, என்னாச்சு, காணாம போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ரிவார்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ கேப்பா ஆலிஸ், ரிவார்டுல என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, நல்லா கிடைச்சது போன்னு சொல்ல, அதுக்கு ஆலிஸ் சொல்லுவா, நல்ல வேலை அந்த வேம்பயர் லீடரை நான் கொண்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜின் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தாங்க தெரசா வந்து நிப்பாங்க. அதை பார்த்துட்டு இப்போ போலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்களா. உள்ள இருக்க அந்த ஈவில் தெரசா, என்ன லவ் ப்ரப்போசல் பண்ண போயிட்டு இப்படி அசையாம நின்றுட்டு இருக்கா, ஐயோ இவ இப்படி இருக்காளே அப்படி சொல்லி அது கோவப்பட்டு இருக்குமா. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிளேன்ல ஏறி அப்படி பறந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டம் சொல்லும் நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு நீ இதுக்கு முன்னாடி விளையாண்ட மாதிரி அந்த 50வது ஃப்ளோர் இருக்காது, அதுல நிறைய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதுல மட்டுமா மாற்றம் இருக்குது, என் லைஃபே மொத்தமா மாறிடுச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் ஃபிளைட்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் யோ இருக்கா பாத்தீங்களா, யோ லீ, இவங்க 2 பேரு, அதுல யோவோட தாத்தா ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, மார்ஷியல் ஆர்ட், இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ காப்பாத்தினா பாத்தீங்களா. ஆனா இவரை பாக்குறதுக்கு அந்த ஜீகா ஒயிட் ஸ்னேக்கோட லீடர் மாதிரி இருக்காருல்ல, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, இவரு யோவோட தாத்தா. இவர் இங்க நிக்க நம்ம ஹீரோ அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துருப்பான். அவரு சும்மா ஓங்கி ஒரு குத்து விட அந்த இடமே சும்மா காணாம போயிரும், அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு. அப்புறமா அந்த தாத்தா கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான், யோவை நான் 15வது ஃப்ளோருக்கு கூட்டு போகணும், அவளை விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த தாத்தா, அதுல என்ன இருக்குப்பா, நீ தாராளமா கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா யோவும் லீயும் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் லீ, அந்த பக்கம் ஜின்னு என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு யோ சொல்லுவா, ஏதோ 15வது ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு லீ, ஐயோ அந்த இடத்துக்கா, அங்க ஒரு பயங்கரமான சூனியக்காரி இருப்பாளே, அந்த இடத்துக்கா போடும் அப்படி சொல்லிட்டு மிரண்டுருவான். அப்படியே அங்க கட் பண்ணா 15வது ஃப்ளோருக்கு வந்தாச்சு. அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மரியா
மரியா இருக்கிறா ஒலிம்பஸ் கில்ட சேர்ந்தவ, அப்புறமா பேக்கு கில்ட சேர்ந்தவன் அந்த வெள்ள முடி இருக்கான் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி அந்த ஐஸ் மான்ஸ்டர் கூட இருந்தான்ல அவன் இங்க தான் நிக்கிறான். பத்தாதிக்கு அந்த மீராவும் இங்க தான் நிக்கிறா, இந்தியா கில்டும் இங்க தான் நிக்குது. அந்த மீரா மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, ஐயோ சிவன் சக்தி என்னை விட்டு போயிட்டாரு, என் மேல சாம கோவத்துல இருக்காரு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் கத்திட்டு இருப்பா. ஏங்க உள்ள போக முடியலையா, நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், அந்த வாசலை தாண்டி போக முடியலன்னு வெக்கமா இல்ல உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்க. அதை கேட்டு அந்த வெள்ளமடையன், என்னமா பேசிட்டு இருக்க, அங்க 7 கதவு இருக்கு, 7 கதவுலயும் ஒவ்வொரு மான்ஸ்டர் வந்து நிக்குது, மொத்தம் 7 மான்ஸ்டர், நம்ம ஆளுங்க சண்டை போட போனா ஏதோ ஒரு மேஜிக் தாக்கி மயங்கி விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இருப்பாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு மீரா இவன் என்ன இங்க வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து நின்னுட்டு எல்லாரும் இங்க தான் நிக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு மீராவை பார்த்துட்டு, மீரா நீங்க தான் நிக்கிறியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி சரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மரியா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு இதுல என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ, அந்த சூனியக்காரியோட கருப்பு கண்ணீர் அது எனக்கு வேணும், அது இருந்துச்சுன்னா டிராகன் கூட சண்டை போறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மரியா அதை பார்த்துட்டு, ஓ அவ்வளவுதானா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பான், அவ்வளவுதானவா, இன்னும் எனக்கு நிறைய வேணும், இங்க இருக்க எல்லா ஹண்டர்ஸோட பவரையும் நான் எடுத்துக்குவேன், காப்பி பண்ணிக்குவேன் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, சரிங்க சண்டைக்கு போலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தெரசா இருப்பாங்களா, நான் ஜின்னு கூட சண்டை போட போறேன் அப்படி சொல்லி ஜாலியா இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், இங்க பாருங்க தெரசா, நீங்க அவங்கள கூப்பிட்டு தனியா போங்க, நான் இவங்களை கூப்பிட்டு மரியாதை கூப்பிட்டு நான் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்ல. அதை கிட்ட தெரசா என்ன சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு சோகமாயிருவாங்களா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், டக்குன்னு தெரசா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சொல்றதை கேளுங்க, நான் எதுக்கு போறேன்னா அதுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காதுல ஏதோ குசுன்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படியா அப்படின்னு தெரசாவும் ஒத்துக்குவாங்க. அப்புறமா எல்லாருமே உள்ள போயிட்டு இருக்கும்போது மொத்த கதவுல இருந்து ஒரு பயங்கரமான மேஜிக் பீஸ்ட் வந்து நிக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஐயோ வந்துருச்சுன்னு கத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போய் நிப்பான் பாருங்க. அங்க என்ன படமா போட்டு காட்டிட்டு இருக்காங்க, எல்லாரும் இந்த பக்கம் ஓரமா போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா போய் நிப்பாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த சூனியக்காரி இருக்கா பாத்தீங்களா, அவ எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருப்பா. இவனுங்க என்ன செம்மையா கடுப்பேத்துறானுங்க, எனக்கு மண்டைக்கிறது இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருப்பா. டக்குன்னு பின்னாடியே அந்த கெவின் இருக்கான் பாத்தீங்களா, டீமன் ஹியூமனு, அவன் அங்க வந்துட்டு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படி சொல்ல. அதை கேட்டுட்டு அந்த சூனியக்காரி என்ன பண்ண போற என்ன ஹெல்ப் பண்ண போற அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த கெவின், இங்க பாருங்க இவதான் என்னோட அசிஸ்டன்ட், நீங்க அந்த 7வது கதை மட்டும் திறந்து விடுங்க, இவன் மத்ததெல்லாம் பாத்துப்பா அப்படி சொல்ல. அதை கேட்டு அந்த சூனியக்காரி அவ்வளவுதானா பாத்துப்பல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அந்த மான்ஸ்டரை இருக்கா பாருங்க, அவளோட அயன் பீஸ்ட வச்சு குத்துன்னு குத்துவா, அடிச்சு அப்படி படுக்க போட. அப்புறமா நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அது இங்கிட்டு அங்கிட்டு பறந்து போய் விழுந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் யோவும் சும்மா எல்லாத்தையுமே பந்தாடிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கூட இருக்கிற லீ மத்த எல்லாருமே அங்க இருக்கிற மத்த மாஸ்டர் எல்லாத்தையுமே வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க மறந்து போயிருவாங்க, யாரா அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பானுங்க. அதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.